ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு தொழில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொருளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தயாரிப்பு பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த பொருளை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய இயந்திரம், எந்த ஒரு மிஷின் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் கைகள் மூலமாக நீங்கள் செய்ய முடியும். இந்த பொருள் யாருக்கு அதிகமாக பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிடும். அது என்னென்னு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோ கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பபிள் லிக்விட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைகள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருள், அதிகமாக அவங்க விரும்பி விளையாடக்கூடிய ஒரு பொருள்னு சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக அவங்க விளையாடுறதுனால அவங்களுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது, ஒரு சந்தோஷமாக படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பொருளை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு தயாரிப்பு பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம், இதுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி பபிள் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணோம்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி வேணும், வாட்டர் வேணும். அதுக்கடுத்து லிக்விட் சொல்யூஷன், அதாவது டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிக்விட் சொல்யூஷன் நமக்கு வேணும். அதுக்கடுத்து சுகர். ஸோ இது 3 மட்டுமே இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம செஞ்சுக்கலாம். இதோட மேக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை நம்ம பாட்டில் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக்கிங்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கிங்ஸ் இருக்குது. எம்டி பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்ராக்டிவான டிசைன்ஸில் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்றுனா நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ரெடி பண்ண முடியலனா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெல்லிங் பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி பபிள் சொல்யூஷன் லிமிட்டாக உங்களுக்கு பேக்கிங் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹6 கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப, இதுவே நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ₹20 நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக ₹10 15 நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நல்ல லாபம் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும். இது மூலமாகவே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லிட்டருக்கே நீங்கள் ₹35 நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ அதோட மேக்கிங் காஸ்ட் உங்களுக்கு செலவாகும். பட் இதுவே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ₹300 கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நல்ல லாபம் பார்க்க முடியும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே, நீங்கள் ரீசெல்லிங்காக பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே தயாரிப்பு பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை எங்கெல்லாம் இந்த பொருளை அதிகமாக நம்ம போய் சேல்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமாக கூடுற இடம், அதாவது கண்டிப்பாக ஒரு பீச்சாக இருக்கட்டும், ஒரு மாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கு, ஸோ இந்த மாதிரி இடங்களில் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அதுவாகவே அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மார்க்கெட்டிங் மட்டுமே உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ரீசெல்லிங் பண்ண விடும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இறங்கி பண்ணாலும் பரவாயில்லைங்க. ஒரு 4 பேர் நீங்கள் ஆள் போட்டிங்கன்னா, ஸோ அவங்களே போய் சேல்ஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பக்கம் நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.